இன்னைக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யறதே தன்னுடைய விளம்பரமாக மாற்றிட்டாங்க சார். யாருக்காவது ஒரு உதவி செஞ்சோம்னா அதை ஒரு போட்டோ எடுத்து Facebookல போட்டு தன்னுடைய அடையாளமாகவே தன்னுடைய சுய விளம்பரமாகவே உதவி செய்யறதை மாத்திக்கிட்டே வர்றாங்களே. தர்மர் ராஜசூகையா நடத்தினார். அந்த யாகத்துக்கு ஒரு கீரி புள்ள வந்துச்சு. அதனுடைய ஒரு பகுதி தங்கமாகவும் மற்றொரு பகுதி சாதாரணமாகவும் இருந்துச்சு. இப்ப தர்மர் கேட்கிறார், ஒரு பகுதி எப்படி தங்கமா மாறுச்சுன்னு. இந்த நாட்டுல வயதான ஒரு பெற்றோரும் ஒரு தாய் தந்தையரும் ஒரு 4 பேர் இருந்தாங்க. ரொம்ப ஏழை. அவங்க ரோட்ல கிடைக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் பிறக்கிட்டு வந்து மாவா இடிச்சு வாரத்துக்கு ஒரு முறைதான் அவங்க குடும்பமே சாப்பிடும். அந்த மாவு உருண்டையை தான் சாப்பிடும். அந்த வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்தாரு. இந்த 4 பேரும் தான் வைத்திருந்த உருண்டையை அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்து மீண்டும் பட்டினியாக மாறினாங்க. அவங்க அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்தாங்கல்ல அந்த உருண்டை, அப்படி கொடுக்கும் போது அந்த மாவெல்லாம் கீழே சிந்தியது. அந்த சிந்தினதுல நான் பிறண்ட என்னுடைய உடம்பெல்லாம் பொண்ணா மாறிடுச்சு. ஒரு பகுதி பொண்ணா மாறிடுச்சு. இப்படி தானம் கொடுக்கக்கூடிய ஏதாவது இடத்துல போய் நானும் பிறண்டு பிறண்டு பார்க்கிறேன். ஆனால் பின்பகுதி அந்த தங்கமா மாறவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அவர்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த தானத்தை செய்தார்கள். அன்போடு தானத்தை செய்தார்கள். சுய விளம்பரம் இல்லாமல் தானம் செய்தார்கள். அப்படி தானம் செய்வர்களே இதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைன்னு அந்த கீரி சொல்லிட்டு போச்சான். சுய விளம்பரம் இல்லாமல் அன்போடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்கிற அன்போடு செய்யக்கூடியவர்கள் தான் மண் உடம்பை பொன்னுடம்பாக மாற்றுகிறார்கள். Download ShareChat.